இப்போலாம் சினிமேட்டிக் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து பைக்கை ட்ரைவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அண்ட் இதில் பார்த்தீங்களா இந்த இக்னிஷன் சுவிட்ச் நல்லா இருக்குது பார்க்க. இங்கே சுவிட்ச் இல்லாமல் நார்மல் இது வந்து இது ஆஃப், ஸ்பீடோமீட்டர் ஆன், தென் ஜஸ்ட் நல்லா இருக்குல்ல இது. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்டு ஹசார்ட் லைட்டும் கொடுத்துருவாங்க இன்பில்டாகவே. இது ஒரு நல்ல ஃபீச்சர். அண்ட் பாஸ் லைட்டு இதுவும் இருக்குது. பாஸ் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ், நார்மல் இண்டிகேட்டர்ஸ் இப்படி வச்சுருந்தா நார்மல் இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகும். அண்டு இப்படி போட்டோன்னா ஹசார்ட் ஒர்க் ஆகும். நார்மல் ஹாரன் கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி இருக்குது, அதுதான் கொஞ்சம் ரைட்டாக மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஐ பட்டன் எதுக்குன்னு தெரில. இந்த ட்ரிப்பு ஓகே நைஸ். இந்த ட்ரிப் எஃப் ஓடோ ஏபி நல்லாயிருக்கு. இங்கேயே மாற்றிக்கலாம். இங்கே நம்ம ஸ்விட்ச் பண்ணல, ஓட்டும் போது ட்ரைவ் பண்ணும் போதே நம்ம வந்து இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்ல ஃபீச்சராக இருக்குல்ல. இல்லைனா என் கையை விட்டு இங்கே வரணும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இல்லை லுக்ஸ் லைக் ஹார்லி தான். ஃபர்ஸ்ட் கியர். ஒரு நல்ல த்ராட்டில் இருக்கு பைக்ல. பாருங்க அதுக்குள்ளே 90. வாவ் 100 சூப்பர். நல்ல ஒரு பிக்கப், நல்ல பிக்கப் இருக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்மூத்னஸ் இருக்கு பாத்தீங்களா. இப்போ இதே நார்மல் ராயல் என்ஃபீல்ட்லாம் வந்து தண்டர் போர்டும் சரிதான், ஒரு செம்ம வைப்ரேஷன் இருக்கும் பைக்ல. நான் எந்த வைப்ரேஷனும் இல்லை. அதே மாதிரி வந்து விண்ட் பிளாஸ்டும் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு மைல்டா தான் இருக்கு. இது எனக்கு இது வரைக்கும் அந்த அளவுக்கு இது பிளாஸ்டே இல்லை, நல்லாவே இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கு. இதுதான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல வந்து 5th கியர்ல வந்து அந்த ஆர்பிஎம் லோவானா வந்து லோ ஆர்பிஎம்ஸ்லயும் நல்ல அந்த டார்க் இருக்கிறதுக்கு வந்து பவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் ட்ரை. இப்போ 4th இருக்கா, சரி ஓகே 5th போவோம். ஓகே நல்லா தான் இருக்கு, அந்த அளவுக்கு டவுன் இல்லை, பட் நல்லா தான் இருக்கு. ஒரு அடைக்கும்ல அந்த மாதிரி அடைக்காது. ஸோ நம்ம கியர் சேஞ்சிங் அவ்வளோ பண்ண தேவையில்ல. இப்போ ஹைவேஸ்ல இந்த மாதிரி லைட்டாக பிரேக் பண்ணிட்டு நம்ம ஹைவேஸ்ல ஓவர்டேக் அடிப்போம்ல, ஸோ அது வந்து நம்ம பண்ண தேவையில்ல. இதில் 5th கியர்லேயே வச்சு டிரைவ் பண்ணலாம். உங்களுக்கு வேணா 4th கியர் போகலாம். பட் அண்ட் கியர் ஷிஃப்டிங் அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கு. எனக்கு வந்து ஆர்சி ஓட்டிட்டு இது ஓட்டனால கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருக்கு பின்னாடி கியர் போடுறதுக்கு. மற்றபடி எவ்ரி திங்ஸ் ஓகே தான். அண்ட் பழைய கியர் ஸ்டைல் தான். அண்ட் இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லது. ஏன்னா என் ஷூவே செம்ம அழுக்காகும் அந்த கியர் ஸ்டைல்னால. அண்ட் எஸ்பெஷலி ஒயிட் ஷூஸ். ஓ ஷிட். சரி ஓகே ஆட்டோ இல்லை இறங்கி போகணுமா. நடா ரோடு இது. பள்ளத்துலேயும் அந்தளவுக்கு இம்பேக்ட் தெரியல, நல்லா தான் இருக்குது. டெலஸ்கோபிக்னாலும் ஓகே தான். வண்டி சவுண்டை பார்த்தீங்களா, நல்லா இருக்கு நாய்ஸ். பார்த்தீங்களா நல்ல ஒரு பிக்கப் இருக்கு பாருங்க, அப்படியே ஒரு ஜர்க், அவ்வளோ பிக்கப் இருக்கு. அண்ட் பிரேக்கிங் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு பிரேக்கிங்கும். கியர் ஷிஃப்டிங்கும் அந்த அளவுக்கு ஸ்மூத்தா தான் இருக்கு. எனக்கு தான் அந்த அளவுக்கு கியர் ஷிஃப்ட் வர மாட்டேங்குது. இதுல பின்னாடி கியர் வந்து கரெக்டா புஷ் பண்ண முடியாது. நான் ஃப்ரண்ட்ல தான் என்ன போட்டுட்டு இருக்கேன். இதுல 5 கியர்னாலும் பட் நல்லா இருக்கு. 120 அசால்ட்டா ரீச் பண்ணுது. வாவ். இதுல கிலோமீட்டர் பெர் ஹவர் அண்ட் மைல்ஸ் பெர் ஹவர் கொடுத்துறாங்க பாத்தீங்களா. ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் ஒரு லைன் அப் இன்னொரு லைன் அப் கொடுத்துறாங்க. அது ஒன்றும் பெரிய ஃபீச்சர் இல்லை, பட் இதையும் யோசிச்சிருக்காங்கல்ல. இந்த பொசிஷனே கொஞ்சம் இந்த ஹார்லியில் ஓட்டுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. நல்லா கால் வந்து இங்க இருக்கு பாருங்க நல்லா. அதே மாதிரி ஃபுட் பேக்ஸ்லயும் எந்த வைப்ரேஷனுமே இல்லை, ஸ்மூத்தா இருக்கு வண்டி ஃபுல்லாவே. அண்ட் இந்த கிரிப், ஹேண்டில் பேர் கிரிப்பும் வந்து நல்லா இருக்கு, நல்ல ஒரு சாஃப்ட் ஃபீல் இருக்கு. இப்போ என் கேடிஎம்ல வந்து ஒரு ஸ்பைக் மாதிரி இருக்கும், அது கிரிப் தரும் நல்லா. ஆனா வந்து ரொம்ப டிரைவ் பண்ணும்போது இந்த இடத்துல ரொம்ப ரெட்டிஷ் ஆயிரும். ஓரளவுக்கு 5th கியர்ல அந்த டார்க் இருக்கு, ஆனா ரொம்ப எல்லாம் லைட்டா இருக்கு அவங்க சொல்ற மாதிரி. எனக்கு அந்த அளவுக்கு நான் ராயல் என்ஃபீல்ட் ரைட் பண்ணது இல்லை நிறையலாம், அதனால எனக்கு ஏதோ வந்து பெருசா டிஃபரன்ஸ் நல்லா தான் இருக்கு. ஓகே
ஆனால் வண்டி ஸ்மூத்தாக இருக்குது. நான் இது வரைக்கும் ராயல் என்ஃபீல்ட் ஐ மீன் கிளாசிக்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து ஒரு 80-90லாம் வந்து வண்டி செம்ம வைப்ரேஷன் இருக்கும். ஹேண்ட் பேரில் டகன்னு ஆடும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே நம்ம நார்மல் பைக்ஸில் வந்து ஹைட்ராலிக் டேப்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டைமிங் செயின் கொடுத்துருக்காங்க. டைமிங் செயின் வந்து நம்ம இப்போ கேடிஎம் பஜாஜ் எல்லாத்துலேயுமே அந்த இதாக கொடுக்குறாங்க. ஸோ அது கொடுக்குறாங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது வண்டி, இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது. இந்த கலர் சூப்பராக இருக்குது, ப்ளூ கலர் நல்லா. பாய்ஸ் தோ இருக்காங்க. அண்ட் வில் டெஸ்ட் இன் ஏபிஎஸ் மண்ணில். த்ராட்டில் பண்ணும்போது வைப்ரேஷனே இல்லை பாருங்க, எவ்வளோ த்ராட்டில் கொடுக்குறேன், வைப்ரேஷனே இல்லை. வண்டி எப்போ ரைட் பண்ணிட்டு வந்தோம். இங்கே ஒரு நல்ல ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை. இதெல்லாம் வீடுமே இப்போ தான் தெரியும். அதுக்கு மழை வந்திருக்கேன், ஆனால் தெரியல. மழை லைட்டாக மழை பெய்யுது, தண்ணி செம்மையாக நிற்குது. சரி, ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். ஹியர் வி ஹேவ் த ராயல் என்ஃபீல்ட் மீட்டியார் 350 அண்ட் திஸ் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் நோவா ப்ளூ, ஒரு நல்ல கலர். சீரியஸாகவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த கலர். எதுலேயுமே இது வரைக்கும் நான் பார்த்து இல்லை. எதுலேயும் எனக்கு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த கலர் ஒரு நல்ல அட்ராக்ஷனாக இருக்குது. புது பைக், ஐ மீன் எப்படி இந்த பைக்கே அவங்க வந்து என்ன பிளான் பண்ணி எடுத்துருந்தாங்கன்னா, ஒரு நியூவாக இருக்கணும், லைட்டாக எவல்யூஷன் ஆஃப் 350 தண்டர்பர்ட் 350. ஆனால் பட் வந்து எல்லாமே நியூ. இன்ஜின்லேருந்து செஸ்ட்லேருந்து எல்லாமே நியூ. லைட்டாக வந்து அந்த சேஸஸ் வந்து இந்த காண்டியோட சேஸ் லைட்டாக இருக்கும், அந்த டின் டியூப். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் தான் நிற்போம். ஃப்ரண்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, திஸ் ஆர் லோகோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சின்ன இதுதான், ஆனால் நல்லா இருக்குது கொஞ்சம் பார்க்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வைசர் சீரியஸாக அந்த வைசர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வின்னாய்ஸ் 120க்கெலாம் போகும்போது நல்ல ஒரு ஏர் பிளாஸ்ட் இருக்கும். சாரி, வின்னாய்ஸ் சொல்லிட்டேன், ஏர் பிளாஸ்ட். இதான் வாய் ரோலிங், அது கண்டுக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல வின் பிளாஸ்ட்டே இல்லை, ஒரு நல்ல ஸ்மூத் வண்டியே செம்ம ஸ்மூத். அண்ட் வின் பிளாஸ்ட்டும் இல்லாதப்போ உங்களுக்கு வந்து 120 ரைட் பண்ண மாதிரியே தெரில. ஈஸியாக அது வந்து 120 பிக்கப்பும் அதே மாதிரி பிக்கப்பும் நல்லா இருந்துச்சு. ஈஸியாக வந்து 120 போயிடுச்சு. அண்டு சஸ்பென்ஷன் வந்து எப்பயும் போல் டெலஸ்கோபிக் தான் ஊற்றுருவாங்க, பட் நல்லா தான் இருந்துச்சு டெலஸ்கோபிக். தென் டயர்ஸ் வந்து 100/90 செக்ஷன். அண்ட் சியட் டயர்ஸ். இதுக்கு முன்னாடி இருக்க வண்டிலாம் சியட் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரில, ஆனால் இதில் சியட் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் வந்து ஹாலஜன், ஆனால் சுற்றி ஒரு ரிங் லைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இருக்கு, இன்னொரு ரிங் லைட் தெரியுதா, அந்த ரிங் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் அண்டு லைட்டும் வந்து ஹாலஜன் தான். மழை வேறு பெய்யுது, எதில் விட்டுனாலும் தெரில. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். சரி, மழையில் ரிவ்யூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ இன் ரெயின் நான் தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. சரி, பண்ணுவோம். ஓகே, இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரைட். சரி, ஐ திங்க் சஸ்பென்ஷன் எடுத்து நினைக்கிறேன். சஸ்பென்ஷன் வந்து ட்வின் டியூப் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். அண்டு டயர்ஸ் வந்து 100/90 செக்ஷன் அண்ட் சியட் டயர்ஸ். அண்ட் டிஸ்க் வந்து 300 mm டிஸ்க். ஏபிஎஸ் தான். பிரேக்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு சீரியஸாக. அண்ட் விக்கி ப்ரோ வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு சொன்னார், எனக்கு எதாவது தெரில. ஆனால் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டருக்கு வருவோம். இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அனலாக் மிக்ஸ் டிஜிட்டல், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, இதில் வேறு கிளியராகவே தெரில. ரைட், ஜஸ்ட் ரீஸ்டார்ட். சூப்பராக இருக்குல்ல இந்த ஹெல்மெட் பெல் வித் கூகுள். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மைல்ஸ் பெர் ஹவர் அண்ட் கிலோமீட்டர் பெர் ஹவர் ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. அண்ட் இது ஐ பட்டன் நம்ம முன்னாடியே சொன்னல, ஐ பட்டன் ஸ்விட்ச் பண்ணுறது அண்ட் ஈகோ காமிக்கும். அண்ட் ஃபியூவல், இன்ஜின், ஏபிஎஸ் அண்ட் பேட்டரி லீக் எல்லாமே காமிக்கும். அண்ட் திஸ் இஸ் மாஸ்டர் சென்டர், இதெல்லாம் காமிச்சிட்டேன். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 15 லிட்டர்ஸ். அண்ட் மைலேஜ் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, 30 to 35 சொல்கிறாங்க. இவங்க அதான் அந்த ரேஞ்ச் தான் 35 சொன்னாங்க அவங்க, 30 to 35 இருக்கலாம். அண்ட் ரைடிங் ரேஞ்ச் would be 450 to 550. நெக்ஸ்ட்டு சேஸஸ் வந்து ட்வின் டியூப் சேஸஸ் சொல்கிறாங்க. இதுதான் வந்து நீங்கள் காண்டிலே பார்த்துருப்பீங்க. இப்போ நார்மல் கிளாசிக்கில் வந்து சென்டராக வந்திருக்கும் ஒரு ஃப்ரேம். இதில் வந்து இந்த மாதிரி டூவெல்லாம் வந்திருக்கு. ஸோ இது வந்து வைப்ரேஷன் கம்மி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தெரில எவ்வளோ கம்மி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்ஜினை பற்றி தான் சொல்லணும். இந்த இன்ஜினில் தான் இதில் நிறைய ஒர்க் இருக்குது. இட்ஸ் அ நியூ ஹார்ட். திஸ் நியூ ஹார்ட் வாட் மீன்ஸ்னால் அது ஹைட்ராலிக் டேப்பர் டைமிங்ஸ் இன்ஜின் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அ மெயின் திங். அண்ட் 1000 RPM இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பழைய தண்டர்பர்ட் வந்து 5250 RPM, இல்லை வந்து 6300 சம்திங் 6000 கிட்ட RPM. ஐம் நாட் ஷூர் அப்படின்னு நான் கீழே போடுறாங்க.
எக்ஸாஸ்ட் வந்து அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை, ப்ளஸ் ஓகே. ஆனால் எக்ஸாஸ்ட் வந்து ரொம்ப யூனிக்காக இல்லை, பழைய கிளாசிக் அளவுக்கு இல்லை. மேபி இந்த BS6 ரெகுலேஷன்ஸ்னால மாற்றிருக்கலாம். சீட்டு வந்து 5 பேர் இருக்குது, பரவாயில்ல. ஏம்மா சீட்டு செம்மையாக இருக்குது, நல்லா குஷன் ஃபீல் சூப்பர்பாக இருக்குது. சீரியஸாக யாரும் சொல்லாமல் அஞ்சுட்டாங்க. சரி, சீட்டு செம்மையாக இருக்குது, நல்ல கம்ஃபர்ட். அப்படியே மெத்துட்டு இருக்கு. ஹிமாலயாவில் இதே கம்ஃபர்ட் வந்து ஹிமாலயாவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நல்லா இருக்குது கம்ஃபர்ட்டு. அந்த பொசிஷன் பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து ஒரு ஹார்லி பொசிஷன். அப்படி ஏன்னா மழை இன்னும் அதிகமாக பெய்யுது. இந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் ஒரு ஹார்லி பொசிஷன் கரெக்டாக பார்த்தீங்களா. இந்த லெக்கோட இது பொசிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த எல் ஷேப்பில் வந்து இதே மாதிரி ஹார்லியே இருக்கும். அண்டு அவங்களே சொல்கிறாங்க இந்த பேக் லைட் அண்ட் ஓரளவுக்கு லிட்டில் பிட் டிரைவ் ஃப்ரம் ஹார்லி. பரவாயில்ல, யூடோன்ட் சே காப்பி, இன்ஸ்பயர் இருக்காங்க அதுலேருந்து கூட சொல்லிக்கலாம், கற்றுக்கிட்டாங்க, நல்லா தான் இருக்குது அந்த இது. அண்ட் இது வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் டெயில் லைட் வந்து சுற்றி இதே மாதிரி ஒரு ரிங் அந்த எல்இடி கொடுத்துருவாங்க. அண்ட் உள்ளே வந்து ஹாலஜன் கொடுத்துருவாங்க, அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ரிங் லைட் மாதிரி. இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் தான். டயர்ஸ் வந்து 140/70 அதே சிஎட் டயர்ஸ் தான். அண்ட் செயின் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா டீத்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நான் அதை பற்றி பார்க்கல, இல்லாட்டி இன்னும் கீழே போடுறேன். அதுவும் நிறைய கீழே போகிறேன்னு சொல்கிறேன், சாரி ஃபார் இட். கியர்ஸ் வந்து எப்பயுமே இருக்க மாதிரி ஃப்ரண்ட் பேக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஷூ அழுக்காகாது. அண்ட் நீங்கள் எதில் வேணால் ரைட் பண்ணலாம், ஸ்லிப்பர்ஸ் எது வேணாலும். அண்ட் திஸ் பைக் இஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் சிட்டி கம்யூட் அண்ட் லாங் ரைடிங். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. சிட்டி கம்யூட்லேயும் உங்களுக்கு நல்லா இருக்கும், அதே மாதிரி லாங் ரைடிங்கில் சொல்லவே தேவை, சூப்பராக இருக்குது. எனக்கும் என்னோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் ரிம்ஸ் பற்றி சொல்லவே மறந்துட்டேன், சாரி. இந்த மழைனால லைட்டாக வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், சாரி ஃபார் இட். ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு வந்துட்டேன். சரி, அதனால் ரிவ்யூ பண்ணிடுவோம். ரிம்ஸ் வந்து கம்ப்ளீட்லி அலாய், ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி டியூப்லெஸ். ஸோ அதில் வந்து எந்த இஷ்யூமே இல்லை. மை பாயிண்ட் ஆஃப் வியூ, லாங் ரைடுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரைட். பட் ஆஃப் ரோடிங் வந்து இட்ஸ் ஓகே. ஏன்னா வந்து நம்ம பொசிஷன் இங்கே இருக்கனால உங்களால் நின்று ரைட் பண்ண முடியாது ஆஃப் ரோடிங்கில். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். அண்டு வேறு என்ன, எவ்ரிதிங்ஸ் ஓகே. அண்ட் ஃபுட் ரெஸ்ட்லாம் கொஞ்சம் இன்னும் அந்த ஃபுட் ஃபெக்ஸ் வந்து எந்த வைப்ரேஷனுமே இல்லை, பார்த்தீங்களா, ஃபுல்லாக ராயல் ஃபீலிங்கு பேர் போடுறாங்க. நல்லா இருக்குது அந்த இதெல்லாம். எங்கே பார்த்தாலும் ஒரு பிராண்டிங்னு நீங்கள் சொல்லலாம். பட் ராயல் என்ஃபீல்ட் லவ்வர்ஸ்க்கு கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. ஒரு இடத்துலையும் இந்த சின்ன ஆர் லோகோ, இந்த மைனர் ஜெஸ்டர்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு பார்க்க. சரி, ரொம்ப மழை பெய்யுது, ஐ வில் கண்டினியூ ரைட். A few moments later. வண்டி ஆஃப் பண்ண மறந்துட்டேன். ஸோ திரும்ப போகிறேன். அவ்வளோதான், நடந்தாச்சு ஃபுல்லாக. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஜுரம் வராமல் இருக்கணும், அது வரைக்கும் சந்தோஷம். ஐயோ ஃபுல் வாட்டர் வாஷ். ஐயோ, இந்த வண்டிக்கு என்னோட ரேட்டிங் எவ்வளோன்னா 10க்கு 10 தரலாம். பட் 10க்கு 9 பிகாஸ் ஒரே ஒரு இஷ்யூ, பிரச்சனை இல்லை. என்னாச்சுன்னா வந்து நாங்கள் வண்டியை பிரேக் பண்ணி அந்த ஹைவேஸ் நிற்கும் போது வண்டியிலேருந்து போக, பிரேக்லேருந்து பேக் பிரேக்லேருந்து போக வந்துச்சு லைட்டாக. அது ஏன்னு தெரில, நான் ஷோரூமில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கல இருக்கும். பட் லைட்டாக போக இருந்துச்சு, அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் இருந்துச்சு. ஏன்னா வண்டி வந்து புதுசாக தான், புது வண்டி. அண்ட் ஆல்மோஸ்ட் 120-130 கிலோமீட்டர்ஸ் தான் ரைட் ஆகிருக்கு, ஓடோலே அவ்வளோதான் இருக்குது. ஸோ மேபி அதனால ஏதாச்சும் இஷ்யூ இருக்கலாம், நியூ பிரேக் பேட்ச்னால எனக்கு தெரில. ஆனால் இது வரைக்கும் எந்த பிரேக் பேட்ச் ஆனதில்லை, அதை ஃபேஸ் பண்ணால 10க்கு 9 ஐ கிவ் இட். மற்றபடி எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். அண்ட் ராயல் என்ஃபீல்டு சீரியஸ்லாக யூ வுட் லவ் இட். க்ரூஸ் பண்ணணும், எனக்கு வந்து அந்தளவுக்கு ரைடிங் ஸ்பீட்லாம் தேவையில்ல. ஓரளவுக்கு ஒரு இனிஷியலான ஒரு நல்ல டார்க்கும், ஓரளவுக்கு க்ரூசிங் ஸ்பீட் 100 அந்தனா தாராளமாக நஞ்சு எடுக்கலாம் கண்ணை மூடிட்டு. ஆஃப் ரோடிங் இட்ஸ் ஓகே, அப்படியே உட்காந்துக்கிட்டே ஓட்டலாம், நின்றுட்டு ஓட முடியாது, அதுதான் ஒரு பிரச்சனை. ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்னா பியூர் ஆஃப் ரோட்னா இட் டசன்ட் ஒர்க். க்ரூசிங்க்கு சூப்பராக இருக்குது வண்டி, எந்த குறையுமே கிடையாது. யூ கேன் கோ லே கூட நீங்கள் போகலாம் அந்த வண்டி வச்சுட்டு. பட் என்ன லேக்குள்ளே தான் போக முடியாது ஆஃப் ரோடிங்னால. இது ஓகே. சரி, ஓகே. இந்த கஷ்டப்பட்டு இந்த ரிவ்யூ எடுத்திருக்கேன், பார்த்து பண்ணுங்கள். பாய். இதே நான் கூட உட்காந்துட்டு வரேன், நல்லா தான் இருக்குது பில்லியன் கம்ஃபர்ட்டும். ஆனால் வந்து ஸ்பேஸ் அந்த அளவுக்கு இல்லை, பட் நல்லா தான் இருக்குது. இவரே ஒல்லியாக இருக்காரு, நான் லைட்டாக குண்டாக இருக்கேன். ஓகே தான், பில்லியன் கம்ஃபர்ட். கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க உட்கார முடியாது பின்னாடி, ஒல்லியாக இருக்காங்க 2 பேர் ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா, இந்த ஒருத்தவங்க ஒல்லியாக ஒருத்தவங்க குண்டாக இருக்காங்கன்னா உட்காரலாம். மற்றபடி இந்த மாதிரி நின்று ஆஃப் ரோடிங்லாம் பண்ணுறது அதான் பிரச்சனை. பட் நல்லா தான் இருக்குல்ல பின்னாடி இதில் ஓட்டுற அந்த பள்ளத்தில் போகிறதுக்கும் வந்து அந்த அளவுக்கு பெருசாக பின்னாடி எதுவுமே தெரியல, நல்லா தான் இருக்குது. Now it's time to end the video. Bye bye. The corrections in the comment சொல்லுங்க.